ஸ்ரீ செவஞ்சர ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 2026ஆம் வருடத்தின் 8வது மாதமான ஆகஸ்ட் மாத ராசி பலன் காணலாம். வருடம் பிறந்து பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு மாதம் சென்று விட்டது. பல இடங்களில் மழை பொழிகிறது. சில இடங்களில் மழை இல்லாமல் கடும் வறட்சியாக மேட்டுக்காடு வெள்ளாமை செய்தவர்கள் வெள்ளாமெல்லாம் கருகி காஞ்சி போச்சு. இந்த ஆகஸ்ட் மாதனாச்சும் நல்ல மழை பொழியணும் அப்படின்னு வருண பகவானை எல்லோருமே வேண்டிக் கொள்ளுங்கள். ஆகஸ்ட் மாதத்தோட விசேஷங்கள். ஆகஸ்ட் மாதம் ஆடி 18ஆம் பெருக்கு. இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய ஆடி அமாவாசை வருகிறது. ஆகஸ்ட் மாதம் கும்பராசியில் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவுக்கு தெரியாது. ஏன்னா காலை 8 மணி முதல் 11 மணி வரை சந்திர கிரகணம் நிகழும்போது மற்ற நாடுகளுக்கு சந்திர கிரகணம் தெரியும். இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள். கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி வக்கரம், சிம்மராசியில் கேது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி குரு கிழக்கே உதயமாகிறார். 9 நவகிரகங்கள் மூலம் தனுசு ராசி என்பதற்கு ஆகஸ்ட் மாத பொது பலன் காணலாம். தனுசு ராசி அதிபதி குருபகவான் ஆகஸ்ட் மாதம் 12 வரை அஸ்தமனமாக மறைந்து சென்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய ராசிநாதன் 8வது வீட்டிலே மறைந்து இருக்கும்போது பெரும்பாலும் நன்மை இல்லை. யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் ஒளிஞ்சுக்காங்க, அவங்கள தேடுற மாதிரி தனுசு ராசி என்பதற்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் மறைந்திருக்கும்போது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஒளிஞ்சுக்குவாங்க, அவங்கள தேடுற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் தனுசு ராசிக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி கிழக்கே குரு உதயமாகும் போது பார்த்தீங்கன்னா குருவால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 7வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிற்கு வரும்போது தனுசு ராசி என்பதற்கு புத்திரஸ்தானாதிபதி உங்களுக்கு 7ஆம் இடம் வருகிறார். செவ்வாயே உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி. 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது பிரயாணம், பயணங்கள், அடிக்கடி வேலை விஷயமா வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி பயண போக்குவரத்து அதிகரிக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிற்கு வரும்போது உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி. இதுவரை ஏதோ ஒரு காரியம் தடங்களாகவே இருக்குது, செய்ய முடியல அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. கடந்த 1.5 மாதமாக 6வது வீட்டில் செவ்வாய் நின்று சில பிரச்சனைகளை உண்டாக்கிடுவோம். அதே செவ்வாய் 7ஆம் இடம் வரும்போது உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்டு செயல்படுவாங்க. கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். இல்லைன்னா வயிற்று வலி, அல்சர், இந்த மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனையும் செவ்வாய் 7ஆம் வீட்டில் வரும்போது ஏற்படுத்திடும். அது மாதிரி கண் எரிச்சல், தலைவலி, இரவு தூங்க முடியாத அளவுக்கு ஒரு வலி வேதனையை ஏற்படுத்திவிடும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 6, 11ஆம் வீட்டு அதிபதி தனுசு ராசிக்கு 10ஆம் இடம் வருகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் உங்களுக்கு பலமாகிறது. 6ஆம் அதிபதி நேசமாகும் போது தனுசு ராசி என்பர்கள் அதிகாரமாக செயல்படுவீங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி, மற்றவர்களிடத்தில் வேலை வாங்குற மாதிரி ஒரு முதலாளித்தனம், மேனேஜராக இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசி என்பதுக்கு இந்த மாதம் உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. நீங்கள் அதிகாரமாக செயல்படலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல நேரத்தை ஏற்படுத்துகிறார். 10வது வீட்டில் சுக்கிரன் நேசமாக செல்லும்போது
ஒரு சிலருக்கு மாமியார் இடத்தில் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு அல்லது மனைவி வழியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வழியில் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவு, மனஸ்தாபங்கள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அல்லது உங்கள் அக்காவாக கூட இருக்கலாம். ஏன்னா 10லே சுக்கிரன் வரும்போது மாமியாரிடமோ மனைவியிடமோ அக்கா தங்கையிடமோ கொஞ்சம் மனஸ்தாபங்கள், பிரச்சனை, பிரிவினை உண்டாவதற்கு வாய்ப்புண்டு. இதில் நீங்கள் கவனமாக இருங்க. தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வருகிறார். இப்போ அர்த்தாஷ்டம சனியின் பாதிப்புகள் குறைகிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நன்றாக இருக்கும். உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குது, ஒரே உடம்பு முடியாமல் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ நல்ல மருத்துவம் பார்த்தீங்கன்னா உடம்பு நன்றாகும், உடம்பு சரியாகும். சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது மருந்து மாத்திரையிலேயே பார்த்தீங்கன்னா உடல்நிலையை சரி செய்து கொள்ளலாம். வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து வழியில் இருந்து வந்த செலவினங்கள் குறையும். 3வது வீட்டிலே ராகு இருப்பது சிறப்பு தான். தனுசு ராசிக்கு 3லே ராகு இருக்கும்போது அதிகப்படியான பண வரத்து, உங்கள் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறலாம். அதே மாதிரி போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டு விளையாடி பரிசு வென்றலாம். தனுசு ராசிக்கு 9வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். வெளிநாடு சென்றவர்கள், வெளியூர் சென்றவர்கள், வீட்டுக்கு தெரியாமல் ஓடி போனவர்கள், ஒளிந்திருப்பவர்கள் தேடி கண்டுபிடிக்கலாம். அல்லது அவங்களே திரும்பி தானே வருவாங்க. 9லே கேது இருப்பது சிறப்பு தான். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 9வது வீட்டிற்கு சூரியன் வருகிறார். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 9வது வீட்டிற்கு புதன் வருகிறார். 9ஆம் இடம் உங்களுக்கு பலமாகும். 9ஆம் இடம் பலமாகும் போது ஆன்மீக காரியங்கள், கோவில் திருப்பணிகள், பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு தான தர்மங்கள், பணகாசு ரீதியாக உதவி தாராளமாக செய்வீங்க. 9ஆம் அதிபதி 9வது வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கும் போது தனுசு ராசி என்பவர்கள் தான தர்மங்கள் நிறையா செய்வீங்க, புண்ணிய காரியங்கள் நிறையா செய்வீங்க. கோச்சாரத்தில் 9வது வீட்டிலே சூரியன் வரும்போது உங்கள் அப்பா அதிகாரமாக இருப்பார். உங்கள் அப்பாவிடம் நீங்கள் எதிர்வாதம் செய்கிற மாதிரி, உங்கள் அப்பாவிடம் கோவிச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். அதனால் அப்பாவிடம் தனுசு ராசி என்பவர்கள் பணிந்து செல்வது நல்லது. 9, 10 கூட்டணி சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது. தனுசு ராசி என்பவர்கள் தான தர்மங்கள் செய்யுங்க, பல பேருக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதம் நீங்கள் அதிகாரமாக இருக்கிற மாதிரி, எல்லாருக்குமே உதவி செய்கிற மாதிரி பணம் காசு தாராளமாக உங்கள் கையில் புரளும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.